கைஸ் வாங்க தேங்காய் பால் சாதம் பண்ணலாம். குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அது சூடாகிற கேப்பில் நான் ஹோல் ஸ்பைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் முந்திரி, பட்டை, ஸ்டார் பூ, கல்பாசி, லவங்கம் இதெல்லாமே போட்டுக்கலாம். அளவு பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதக்கி விட்டுற கேப்பில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். தக்காளி எதுவும் சேர்க்க போடல, வெறும் வெங்காயம் மட்டும்தான். தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை மாதிரி இருக்கும், அதனால் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் சோம்பு இதில் போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தால் நீங்கள் இன்னும் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கு நான் கொஞ்சம் காய்கறியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி புதினா ஒரு கை போட்டுக்கலாம். புதினா ஒரு கூட வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கை தான் போட்டுருக்கோம். இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் இதில் 3த்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் வெங்காயம் கலர் மாறக்கூடாது, ஒயிட்டாகவே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லோ பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இது 1.5 மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஓரளவு காயும் வெந்திருக்கு. வெங்காயம் கலர் மாறாமல் இருக்குது. இதோட 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை உடையாமல் கிளறி விடுங்க. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இது 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்த கணக்கு 3 தண்ணி ஊற்றணும். ஸோ இது 2ஆவது தேங்காய் பால். இது 2 கிளாஸ் தண்ணி. இது 2 கிளாஸ் தேங்காய் பால். ஸோ இது மொத்தம் 3 ஊற்றிட்டோம். கூடவே அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் மாதிரி நல்லா வெந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் என்னென்னுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால். நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கனால குக் பண்ணுறோம்ல நம்ம, அதனால் இது நீங்கள் குடிச்சிக்கோங்க. நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொச்சி கொச்சாக வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.